திட்டனிட்ட வாயுவை, தெண்டன் தெற்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. திட்டனிட்ட வாயுவை எல்லையை கடந்து நின்ற ஏகபோக மாயை, எல்லையை கடந்து நின்ற சொர்க்கலோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாய் மெய்கலந்து நின்றது. தில்லை வணங்குகின்ற தென்னவிட்ட வாயு, தில்லை அம்பலம் அப்படின்னு ஒன்று. நல்ல குரு அணுகி மெய்ப்பொருள் உபதேசம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். தில்லையை வணங்குகின்ற தென்னநிட்ட வாயுவை எல்லையை கடந்து நின்ற ஏகபோகமாகி, எல்லையெல்லாம் கடந்து நின்று எல்லாமா இருக்கிற ஒன்று, எல்லையை கடந்து நின்ற சொர்க்கலோக வெளியிலே, அதான் சொர்க்கம், வெள்ளையும் சிவப்புமாய் மெய் கலந்து நின்றது. வெள்ளையும் சிவப்புமா இனிதான் நம்ம ரத்தத்தில் வெள்ளை எனக்கு அப்படிலாம் சொன்னாங்கன்னா அப்பயே சொல்லி வச்சுக்கிறாங்க. சயின்ஸ் எல்லாம் வந்தால் தான் அன்றதெல்லாம் இல்லை, புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ தில்லையை வணங்கு நின்ற தென்னநிட்ட வாயு, எல்லையை கடந்து நின்ற ஏகபோகமாய்கை, எல்லையை கடந்து நின்ற சொர்க்கலோக வெளி, வெள்ளையும் சிவப்புமாய் மெய் கலந்து நின்றது. வெள்ளையாகவும் இருக்குது, சிவப்பமாக அது. உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் மீது செப்பினீர், உடம்பு உயிர் இறந்த போது உயிர் இருப்பதில்லையே, உடம்புமை மறந்து கண்டு உணர்ந்து நானும் போதே. இது உடம்பு உயிர் எடுத்ததா ஒரு கேள்வி. உடம்பு தான் இந்த உயிரை எடுத்துச்சா, இல்லை உயிர் இந்த உடம்பை எடுத்ததா? உடம்பு உயிர் எடுத்ததுன்னா உருவம் இது, உடம்பு தான் உயிர் எடுத்ததுன்னா அதுக்கு என்ன உருவம்? சரி, உடம்பு உயிர் இறந்த போது உயிர் இருப்பது இல்லையே, உடம்பு உயிர் இருந்துச்சுன்னா உயிர் எங்கே இருந்துச்சு? அது இறக்குது இல்லையே. உடம்பு மெய் மறந்து கண்டு உயர்ந்த ஞானம் போது. உடம்பு எப்போன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மெய் இருக்கும்போது தான். ஸோ எது இந்த எடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு புரிஞ்சுப்பாங்கன்னு புரிய வச்சுக்கிறாரு. எத்தனை பேர் புரிஞ்சினாங்கன்னு தெரியல இந்த பாட்டை பாடி. உடம்பு உயிர் எடுத்ததா, இல்லை உயிர் உடம்பு எடுத்ததா? உடம்பு உயிர் எடுத்துச்சுன்னா உருவம் எது? உடம்பு உயிர் இறந்த போது இறப்பது எது? உடம்பு மெய் மருந்து கண்டு உயர்ந்த ஞானம் போதுமே. அப்போ எது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் தான் உடம்பை எடுத்துச்சு, உயிர் தான் உடம்பை எடுத்துச்சு. இந்த உடம்பை இங்கேருந்து உருவாக்குச்சு, இங்கேயே விட்டுட்டு உயிர் மட்டும் போயிடுச்சு. உயிர் மட்டும் போயிடுச்சுன்னா உயிர் எங்கே போச்சு? உயிர் எப்படி இருக்குது? வெளியாக இருந்த ஒன்று, எங்குமா இருக்கிற ஒன்று, எல்லா உடம்புக்குள்ளுமே இருக்கிற ஒன்று, வெளியவும் போல் உள்ளவும் போல், ஆனால் உடம்பை எடுத்து கொண்டாடி திரும்ப அது அப்படியே இருக்குது. அது எது விதமான சலனமும் இல்லாமல் கடவுள் அல்லது இறைவன் எப்போதும் வெட்ட வெளியாக அப்படியே இருக்குது. உடம்பு ஒன்று உருவாக்கி உடம்புக்குள்ளேருந்து உயிர்ன்ற ஒன்று கொடுத்து, மனம்னு ஒன்று கொடுத்து செஞ்சு வச்சுது. இந்த மனதை சரி பண்ணுறது தான், அதனால தான் வெள்ளையும் சிவப்புமான்னு சொல்லி வச்சுக்கிறாரு. இப்போ உடம்பு உயிர் வந்து தான்டா. இது இன்னும் பின்னாடி போக இன்னும் டீட்டெயில் பண்ணுவார். பாருங்க, பகிருங்க, பங்களிங்க, நல்லா இருங்க. கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு. என் குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தான், நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். நீங்கள் என்னை குருவாக எடுத்துக்கிட்டோம், இல்லை என்ன ஒன்று சந்திக்கிறதும், இல்லை அந்த சேனலில் சிவயோகி சேனலில் ஆனந்த வாழ்வு பார்க்குறதும், இல்லை 40 நாள் கோர்ஸ்க்கு வரதும், இல்லை உபதேசம் வாங்குறதும் உங்கள் கையில் தான், உங்கள் விருப்பம் தான். எனக்கு கடவுள் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு நான் இல்லைன்றதுனால என்னை விட்டுடலாம், சமூகத்தில் இருக்கலாம். நான் ஒரு பாட்டு கூட எழுதுகிறேன், எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் தெரியவில்லை. பாருங்கள், நிறைய பாட்டு எழுதிக்கிறேன், யூடியூப் சேனல் நிறைய விஷயம் பேசி வச்சுக்கிறேன், சிவயோகி சேனல்லையும் பார்த்து வச்சுக்கிறேன். நல்லா இருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. கடவுள் நம்மளை எல்லோரும் நல்லா வச்சுக்கிட்டோம். பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க. நன்றி. இறைவனால் எடுத்த மாட தில்லையம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்ததே, கருவினாதும் உண்டு போய் கழன்ற வாசல் 9 ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளுலே அமர்ந்தது. இறைவனால் எடுத்த மாடை தில்லையம்பலம். இந்த பார்க்குற இந்த அம்பலம் இருக்குது பாருங்கள், இது இறைவனால் எடுத்த மாடம், 8 அடுக்கு மாளிகை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்தது. அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்தது. இந்த காயம் அறிவினால் ஆச்சுன்னா 5 பூதத்தினால் ஆனதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். கருவிநாதம் உண்டு போய் கழன்ற வாசல் 9 வாசல் கழண்டு போயிடலாம், ஏதோ ஒரு வாசலையும் கொண்டு ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளே, ஒரே ஒன்றா உயிரா எல்லாத்துக்குள்ளும் உள்ளலே அமர்ந்ததே. இறைவினால் எடுத்த மாட தில்லையம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்ததே, கருவிநாதம் உண்டு போய் கழன்ற வாசல் 9 ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளுலே அமைந்ததே. நெஞ்சிலே இருந்திருந்து
நொறுங்கி ஓடும் வாயுவை அன்பினால் இருந்து நீர் அருங்கிருந்து வல்லீரேல் அன்பர் கோயில் காணலாம் அகலும் என் திசைக்குள்ளே தும்பி ஓடி ஓடியே சொல்லடா சுவாமியே நெஞ்சிலே இருந்திருந்து நெருங்கி ஓடும் வாயுவை. காற்று உள்ளே போயிட்டு உள்ளேருந்து எல்லாமா பிரியுது. 10 காற்று பாட்டு எழுதி வச்சுருப்பேன், வாசிப்படி வாசிப்படின்னு நீங்கள் போய் அந்த பாட்டை கேட்டுக்கலாம். நெஞ்சிலே இருந்தது நெருங்கி ஓடும் வாயுவை அன்பினில் இருந்து நீர் அருகிருந்த வழியிலே. அன்பில், பாசத்தில், காதலில், இறைவன் பால் உண்மையில் உள்ள வச்சு நின்றீங்கன்னா அதனால் அது மாதிரி ஒன்று நடக்கும். அன்பர் கோயில் காணலாம். இறைவனுடைய கோயில் எது? அகலம் என் திசைக்குள்ளே, எல்லா விடியது எல்லா பக்கத்துக்குள்ளும். தும்பி ஓடி ஓடியே சொல்லடா சுவாமி. தும்பி ஓடி ஓடியே சிறகடிக்காமல் எல்லாத்துக்கும் போய், தும்பி சிறகடிக்கிறதில்ல, சிறகடிக்காமல் எல்லாத்துக்கும் போய் சொல்லடா சுவாமி. எல்லாத்தையும் சொல்லு. இறைவன் எங்கே மாறுது? எல்லாத்துலேயும் மாறுது. அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுறேன். வணக்கம். பாருங்கள், பகிருங்க, பங்களியாவுங்க. நன்றி. என் குரு. பருகி ஓடி உம்முலே பறந்து வந்த விடுதனை நிறுவியே நினைத்து பார்க்கில் நின்மலம் ஆகுது. உருகி ஓடி எங்குமாய் ஓடும் ஜோதி தன்னுலே கருதுவீர் உமக்கு நல்ல காரணம் அதாகவே. பருகி ஓடி உம்முலே, ஓடி 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 உட்கலந்த ஜோதி இங்கு பருகி ஓடி உம்முலே. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி உள்ள இது பருகி ஓடி உள்ள புகுந்து பறந்து வந்த விடுதனை நிறுவியே நினைத்து பார்க்கில் நின்மனம் அதாகுமே. உங்கள் மனமும் வெளியிருக்கிற நிர்மலமும் ஒன்றாயிடும். வெட்ட வெளி போல் உங்கள் மனமும் எண்ணமற்று போயிடும். நிறுவியே நினைத்து பார்க்கில் நின் மனம் அது ஆகுமே. உருகி ஓடி எங்குமாய் ஓடும் ஜோதி தன்னிலே. உருகி ஓடி எங்குமாய் ஓடும் ஜோதி தன்னிலே கருதுவீர் உமக்கு நல்ல காரணம். எல்லாத்துக்குள்ளே இருக்குது தான் எனக்குள்ளும் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறீங்க பாருங்கள். அதுதான் ஒரு நல்ல காரணம். நீங்கள் இருக்கிறீங்கன்றீங்க பாருங்கள், அதுதான் கடவுள் இருக்கிறதுக்கான காரணம். ஜோதியாகி நின்ற சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதத்தை ஓதுகின்ற புறனா வீதியாக ஓடி வந்து விண்ணடியில் ஊடு போய் ஆதிநாதன் தன்னாதன் என்று அனந்த காலம் உள்ளதே. ஜோதியாகி ஆகி நின்ற சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதகத்தை சொல்ல முடியாது. வெட்ட வெளின்னு சொன்னால் ஒத்துவும் இல்லை நிறைய பேர். இன்றைக்குமே வெட்ட வெளினா அது எப்படி ஒன்றும் இல்லை, அது கடவுளாக இருக்க முடியாது. அதான் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாரு. ஜோதியாகி ஆகி நின்ற சுத்தமும் பலித்து வந்து போதியாத சொல்ல முடியாத போதகத்தை ஓதுகின்ற புறனா விதியாக ஓடி வந்து விண்ணடியில் ஊடு போய் ஆதிநாதன் தன்னாதன் என்று ஆனந்த காலம். அந்த சத்தம், அந்த இறை சத்தம் என்னாதமாகி அப்பவுமே என்ன கூடவே இருக்கும். ஜோதியாகி ஆகி நின்று பாருங்க, பகிருங்க, பங்களிங்க. நன்றி நன்றி நன்றி. சிவவாக்கியம். பாடுகின்ற உம்பருக்குள் ஆடுபாதம் உன்னியே பழுதில்லாத கண்மக்கூட்டம் இட்ட எங்கள் பரமனே நீடு செம்பொன் அம்பலத்துள் ஆடுகொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே. பாடுகின்ற உம்பருக்குள் ஆடுபாதம் உன்னியே. யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, அதை கேட்டு இன்னொருத்தர் ஆடுறாங்க. அப்போ பாடுகின்ற உம்பர் ஆடுபாதம் உன்னியே. எது ஆடுது அதை பார்த்து. பழுதில்லாத கண்ம கூட்டம் இட்டேங்க. பழுதில்லாத கண்மம், காரியங்களை செயலாற்றுறது, ஆனால் அதில் பழுது இல்லை. குற்றமற செயல்படுதல், ஒரு குற்றமும் இல்லாமல் செயல்படுறோம். அந்த கூட்டம் எங்கள் பரமன். நீடு செம்பொன் அம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே. நீடு செம்பொன் அம்பலத்துள் இங்கே எல்லாத்துலேயும் ஆட்டி வைக்கிறதும் ஆடு கொள்றதும் அந்த அப்பனே. நீலகண்டன், காலகண்டன், நித்திய கல்யாணன். நித்திய கல்யாணன் அல்லது சத்தியமங்கலன். சத்தியமங்கலம் இன்னொரு ஊரே இருக்குது. நித்திய கல்யாணத்துக்கு பேர் சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்துக்கு நித்திய கல்யாணம். சதாசிவம், எப்போதும் இன்புற்றுத்தல் இல்லாமல் அப்படிலாம் சொல்லி வச்சுருவாங்க. அப்போது இந்த பாடுகின்ற உம்பருக்குள் ஆடுபாதம் ஒன்றதும் போகிறதும் கானமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீர் போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் நல்லதேதும் இல்லை. ஊனமற்ற ஜோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினார் தேனகத்தின் ஊரல் போல தெளிந்ததே சிவாயம். இந்த சிவாயம் எங்கே இருக்குது? அங்கே முன்னாடி
81வது பாட்டில் சொன்ன மாதிரி உடல் கன்று உண்மை கண்டு உணர்கிறேன்ற மாதிரி இங்கே உண்மை காட்டுறதுக்கான ஐடியாவை சொல்கிறேன். கானமற்ற கட்டணம், கானமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீர் ஒன்றுமே இல்லாத சத்தம் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு சத்தம் தனக்குன்னு இல்லை உருவாகாத ஒரு இடத்துல நீர் போல் ஞானமற்ற நெஞ்சகத்தில் நல்லது எதுவும் இல்லை. ஏன் நல்லது இல்லை அப்படின்னா கெட்டது இல்லைன்னா சொல்லுவாங்க, நல்லது இல்லைன்னு. இங்கே இருக்கிறது அத்தனையுமே கடவுளால் ஆனதுன்னா எனக்கானது எது? எனக்கு எல்லாமே தானே. இப்போ எல்லாம் எனக்கானதுன்னும் போது எனக்கு நல்லது எங்கே இருக்குது? எல்லாமே நான் எனக்கு தான். உலகம் பிறந்ததே எனக்கு தான். அதில் கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால் எனக்கு நல்லதே இல்லை. நெஞ்சகத்தில் நல்லது ஏதும் இல்லை. ஊனமற்ற ஜோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினான் தேனகத்தின் ஊரல் போல தெளிந்ததே சிவாயம். அகத்தில் தேன் ஊறுற மாதிரி உள்ள ஊறும். நான் என்பதே நீதானே, கடவுள் தானே, எல்லாமே உன்னால் ஆனது தானே. நான் தனியாக எங்கே உருவானேன்? என்னால் தனியாக எங்கேருந்து உருவாக முடியாது. எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. சென்ஸ் யோகி எல்லோரும் நல்லா இருங்க. போன வாட்டி கூட நிறைய பேர் வந்தீங்க. ஸோ 83, 84 பாடுகின்ற உங்களுக்குள் ஆடுபாதம் காணமற்ற கட்டகத்தில் வெஞ்செழுத்து நீர். பாருங்க, பகிருங்க, பங்காளியாகுங்க. நன்றி. அதனால் கொஞ்ச நாள் நின்றுது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று வந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு. 81வது பாடல் என் குரு சிவவாக்கியரின் சிவவாக்கியம். ஒக்க வந்த மாதுடன் சிரிந்திடல் அழகியே ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கணித்து கொற்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார் அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாகம் ஆண்மை. ஒக்க வந்த மாதுடன், ஒத்து விசைவு கொள்றதுக்கு வந்த மாதுடன் அழகியே ஒருவராகி இருவராகி ஒருத்தரோட ஒருத்தராக மாறி இளமை பெற்ற ஊரிலே இந்த காமக்கடலில் இன்பத்தில் சந்தோஷத்தில் ஊரிலே அக்கணிந்து கொற்றை சுடி அம்பலத்தில் ஆடுவார். நல்லா மாலை சுடி மலர்கள்லாம் அணிந்து சந்தோஷமாக இருப்பான். அந்த கால வழக்கம் ஆண் பெண் இருவருமே மாலை வந்து கூந்தலில் பூ சூடுறது, கையில் பூ சூடுறது. இப்போ சினிய படத்துங்களெல்லாம் பார்க்கலாம், இப்படிலாம் பண்ணுவாங்க, இப்படிலாம் ஆடுவார். அஞ்செழுத்தை ஓடிலே அடையும். எப்போதும் நமச்சிவாயம் சொல்லினே இருந்தோம்னா ஒரு ஐடியா. அது கடவுளை எப்பவுமே நினச்சினத்துக்கு சிவாய நம்ம சொல்கிறது. ஸோ எப்போவுமே சிவாய நம்ம சிவாய காற்று உள்ளே இருக்கும்போது சிவாய வெளிவிடும்போது நம்ம என்ன சிவாய நம்ம சொல்லினே பாவம் வந்து சேராது. அதாவது எப்போதும் நாம் இறைவனோடவே இருப்போம், இறைச்சந்திரனை நமக்குள்ளவே இருந்துனே இருக்கோம். ஸோ ஒரு பெண்ணோட கலந்து சந்தோஷமாக இருந்து மாலை சூடி கொண்டாட்டமாக இருந்து ஆணும் பெண்ணும் ஆகி நல்லா சந்தோஷமாக இருந்து வந்து அதனால் பாவம் வரும்னு யாருன்னா சொன்னால் அதை வெறும் 5 எழுத்து சொல்லி நீங்கள் அதை சரி பண்ண முடியும். மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழ்கின்ற நாளிலே ஓடி வந்து காலத்தூதர் சடுதியாக மோதலே உடல் குறைந்து உயிர் கழன்று உண்மை கண்டு உணர்கிறீர்கள். எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துனுக்கிறாங்க, திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்கன்றத பார்த்து பேருக்கு கூட நீங்கள் வந்து உணராமல் வாழ்ந்துன்னுக்கிறீங்களே, இது எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாகுது? எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, உதவியாகவும் ஆகிட்டாங்க. ஒரு மகன் வீடு கட்டினாங்க, கடன்லாம் வாங்கி கிரக பிரவேசத்துக்குள்ளே செத்துட்டாங்க. வீடு கட்டியோம். அதுக்காக நாங்கள் வாழவோனெல்லாம் இல்லை, வாழணும். மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் எல்லாம் மகிழ மாடுகள் எல்லாமே இருக்கணும். ஆனால் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு நம்மளை ஓடிடுவோன்றதுல கவனமாக இருக்கணும். ஒரு நாள் உடல் கிடந்து உயிர் கழன்று போயிடும் அப்படின்றத கண்டு உணர்ந்து எப்போதும் இறை சிந்தனையோடவே. ஸோ மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழ்கின்ற நாளிலே ஓடி வந்து காலத்தூதர் சடுதியாகி மோதவே உடல் கலந்த உயிர் கழன்று உண்மை கண்டு உணர்கிறீர்கள். எல்லாம் செத்து போகிறாங்கன்னு தெரிஞ்சோம், நாமளும் ஒரு நாள் செத்து போவோன்னு புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துருக்கிறோமே, இது நியாயமா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது 2 பாட்டு ஒக்க வந்த மாதிரிடன் செறிந்திட சந்தோஷமாக இருக்கிறதுனா 5 எழுத்து சொன்னால் போயிடும். ஸோ 5 எழுத்து ஒரு எழுத்து உணர்ந்து ஒளியில் எல்லாம் சொல்லி வச்சுருப்பார். ஸோ சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம என்று பாருங்கள், பகிருங்க, பங்காளியாகுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ ஷேர் ஆகிற மாதிரி தெரியல, பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியது வேறு.
இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன நினைக்கலாம் அதையே செய்யுங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.